வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பேங்க் எக்ஸாம் அண்டு ரயில்வே, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எந்த எக்ஸாம்ஸ்க்குனாலும் சரி நமக்கு அதோடைய ஷார்ட்கட்ஸு, எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி, எக்ஸாமுக்கு எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் இந்த வீடியோ. சரி, ஸோ பொதுவாக நீ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்னாலே நமக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆப்டிடியூட், அதாவது அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இது பொதுவாக மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன டிகிரி, அவன் 12th முடித்தோடனே கேட்பாங்க, பையன் இல்லை பொண்ணு 12th முடிச்சிட்டாங்க சார், அதில் டிகிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ டிகிரி பண்ணும்போது அவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத வைக்க போகிறேன், அதுக்கு என்ன டிகிரி வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா இது எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும் சார், அதுக்கு நீங்கள் குவாலிஃபை தான். அது ஓகே தான் சார், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி எடுத்தால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார், இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது டிகிரி இருக்கா சார் அப்படின்னு கேட்கும்போது மெயினாக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பிஎஸ்சி மேக்ஸ் அல்லது பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் பிஏ இங்கிலீஷ்னு சொல்கிறீங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்டு டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதாவது குவான்டிட்டி ஆப்டிடியூட், அண்ட் தென் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் மீன்ஸ் ஜென்ரல் நாலேஜ். சரியா? ஸோ ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ஓகே, எதனாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி 4 டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. 4 டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த 4ஐயும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பிஏ இங்கிலீஷ் எடுத்திருந்தாருன்னா நிறைய வொக்காபுலரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ள கரண்ட்டில் உள்ள வொக்காபுலரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஈவன் சாதாரண நம்ம பேசுகிறோட இங்கிலீஷ் இருக்காது. ஸோ டஃப்பாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் ஹிண்டு பேப்பர் டெய்லி ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் நாலேஜ் அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காண்டி தான் பிஏ இங்கிலீஷ் எடுங்க அப்படிமா. ஏன்னா நிறைய வொக்காபுலரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நிறைய பார்க்கும்போது கண்டிப்பாக அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் 3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளியே வரும்போது 3 இயர்ஸ் படிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் அந்த இங்கிலீஷ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தென் இன்னொன்று பிஎஸ்சி மேக்ஸ். ஸோ பிஎஸ்சி மேக்ஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேக்ஸோட டச் இருக்கும். ஏன்னா மேக்ஸ் நிறைய அந்த பிஎஸ்சி மேக்ஸ் தியரிட்டிக்கலாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பாக இருக்கும் தியரிட்டிக்கலாக. பட் இருந்தாலும் அந்த மேக்ஸோட டச் கண்டினியூவாக அவங்களுக்கு 3 இயர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க அவங்களோட திங்கிங், மேக்ஸ் பற்றி திங்கிங் கொஞ்சம் அப்டேஷனாக இருக்கும். திங்கிங் கொஞ்சம் அப்டேஷனாக இருக்கிறதுனால இந்த ஆப்டிடியூட் ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக இந்த ஆப்டிடியூட் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாருமே எங்கே இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 9th 10th தான் நம்ம படிச்சிருப்போம். இந்த மாதிரி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியல் ப்ரொபோர்ஷன் எல்லாம் 9th 10th படிச்சோம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் 4th and 5th இந்த சிலபஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் முழுக்க எக்ஸ்ப்ளனேஷன் எந்த அளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் லெவலில் ரொம்ப லாங்காக எழுதுறப்போ அந்தளவுக்கு தான் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் தப்பானா கூட ஸ்டெப் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், ஒன்லி ஃபார் ஒரே வேர்ட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ டயத்துக்குள்ள நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக எடுப்பாங்க. எவ்வளோ டயத்துக்குள்ள சீக்கிரம் முடிக்கிறோமோ, அதாவது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் 52 செகண்ட் தான். கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணக்கூடிய டைம் மொத்தம் 52 செகண்ட்ஸ். அந்த 52 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அதை அப்டேட் பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை அந்த டயத்துக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். சரியா? ஓகே. இப்போ இன்னைக்கு நான் பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, எப்படி இந்த எக்ஸாம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன், உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, பெர்மனன்ட் ஜாப் இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஏதாவது சாதாரண கால் சென்டரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. கண்டிப்பாக குவான்டிட்டி ஆப்டிடியூட் இல்லாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் குவான்டிட்டி ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, பெர்மனன்ட் ஜாப் நான் சொல்கிறது, வேலை முடிவெடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக குவான்டிட்டி ஆப்டிடியூட் கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது. அதனால் ஆரம்பத்துலேருந்து இது தெளிவாக படிச்சா நமக்கு ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுக்கு மெயினாக பார்க்கக்கூடிய மொத்தம் 3 திங்ஸ் இருக்குது. 3 திங்ஸ் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
சரியா? ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு டக்குனு 24 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 576 அப்படின்னு சொல்கிறது. 29 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 761 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்கிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி 1 ஸ்கொயர்லேருந்து அப் டு 30 ஸ்கொயர் வரைக்கும் கன்ஃபார்மாக அது வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஆப்டிடியூட் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது 1 கியூப் இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஸ்டேஜ் 1 கியூப்லேருந்து 15 கியூப் வரைக்கும் நமக்கு வந்து தரவாக தெரியும். சரியா? 1 கியூப்லேருந்து 15 கியூப் வரைக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 கியூபோட வேல்யூ என்னன்னா 729. ஸோ 12 கியூபோட வேல்யூ என்னன்னா 1768 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக அதாவது தரவாக தெரியும். தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட சொல்ல தெரியும் சொல்லணும். தூக்கத்தில் யாரும் எந்திரிச்சு நம்ம கேட்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த டைத்துக்குள்ள கூட நான் சாதாரண சுயநினைவு வர்றதுக்கு 10 செகண்ட் ஆகும்ல தூக்கத்தில் எந்திரிச்சு நம்ம சுயநினைவு வர்றதுக்கு. அந்த டைமில் கேட்டாலும் சொல்ல தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ். ஸோ 1 கியூப்லேருந்து 15 கியூப் வரைக்கும் கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜை விட இந்த மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்டிடியூடுக்கு வந்து சாதாரண இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணுவோம்ல, அந்த ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பேசிக்காக இருக்கிறது இந்த டேபிள்ஸ் மட்டும்தான். அதனால் டேபிள்ஸ்க்கு வந்து தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்டிடியூடு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். மற்றபடி பண்ணலாம், ஆப்டிடியூட் பண்ண முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. பட் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணால் அந்த 3 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ டேபிள்ஸ் அதாவது 1 × 2 அண்ட் 16 × 2 = 32. ஸோ இந்த செகண்ட் டேபிள்லேருந்து அப் டு 16 டேபிள். ஸோ 1 × 16 = 16, 16 × 16 = 256. இந்த அதாவது செகண்ட் டேபிள்லேருந்து 16 டேபிள் வரைக்கும் தரவாக தெரியும். எந்த டயத்தில் எப்படி கேட்டாலும் தரவாக தெரியும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப சின்ன வயசுக்குள்ள கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 21 இயர்ஸ் மேலே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ அதுக்கப்புறம் நிறைய கால்குலேட்டர் சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ணுறக்கூடிய இதே ரொம்ப கம்மியாயிருக்கும். அப்போ எப்படி சார் நம்ம வந்து இந்த டேபிள்ஸ் வந்து திருப்பி வந்து படிக்கிறது, எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டேபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நிறைய பிரிண்டடாகவே இருக்கும், பிரிண்ட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ 1 டேபிள் செகண்ட் டேபிள்லேருந்து 16 டேபிள் வரைக்கும் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு டெய்லி அதை ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணுற மாதிரி அந்த டேபிள்ஸ் வந்து டெய்லி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ரீகால் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ டெய்லி எங்கேயோ பார்த்தோம், இது ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ டெய்லி பண்ண தான் அது இம்ப்ரூவ். ஃபஸ்ட்டு செகண்ட், தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே போகும்போது நம்ம ரீகால் பண்ண நமக்கு வந்து மறக்கக்கூடிய ஸ்டேஜ் இருந்தால் கூட ஈஸியாக நம்ம வந்து மெமரி பண்ணக்கூடாது. மெமரி பண்ணால் 1 or 2 days தான் ஞாபகம் இருக்கும். பட் டெய்லி ரீகால் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். சரியா? இந்த 3 ஸ்டேஜ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆப்டிடியூடில் வந்து நல்லா ஈஸியாக பிக்கப் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்டிடியூடில் என்னென்ன சாப்டர்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நிறைய சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 24 வந்து ஆப்டிடியூட் சப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிளிஃபிகேஷன், செகண்ட் அப்ராக்சிமேஷன், தேர்ட் வந்து நம்பர் சிஸ்டம், அண்ட் ஃபோர்த் வந்து நம்பர் sequences, and fifth one the number series, and sixth one wrong number, and seventh quadratic equation, and eighth average, and ninth percentage, and 10th ratio and proportion, and 11th ages, and 12th partnership, and 13th allegation and mixer, and 14th simple interest, compound interest, and 15th profit and loss, and 16th time and distance, and 17th drain sum, and 18th board and stream, and 19 time and work and pipe and system, and 20 permutation and combination, and 21 probability, and 22nd mensuration அரௌண்ட் இல்லை ஏரியா அண்ட் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ மென்சுரேஷன் அதில் முக்கியம், அதெல்லாம் மென்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 23rd டேட்டா சஃபிஷியன்சி, அண்ட் 24 டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த மொத்தம் 24 சாப்டர் இருக்குது. இந்த சில இதில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஒரே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பட் எப்படி பார்த்தாலுமே ஒரு 25 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 25 சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரி, இது எப்படி பண்ணுறது? இப்போ 25 சாப்டர் கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி மொத்தமாக நிறைய கொஸ்டின்ஸாக எடுத்து பார்க்கணுமா, இல்லை எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியாக பார்க்கணுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். முதல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாத பட்சத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் எடுத்து பார்க்கணும்.
சரியா? சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் மூலமாக பண்ணால் இன்னும் ஈஸியாக நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம். குரூப் டிஸ்கஷனாக ஒரு மினிமம் 5 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா 5 மெம்பர்ஸ்க்கு மேலே சிலவங்க பார்த்தீங்கன்னா 10 to 15 மெம்பர்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஒரு கேலி கிண்டல்லாம் பேசி அவங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் உள்ள இருப்பார். அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மேலே சேர்க்கக்கூடாது. 5 மெம்பர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த 5 மெம்பர்ஸுமே ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ரேஷியன் ப்ரொபோர்ஷன் சாப்டர் எடுக்கணும். காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ அப்போ காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 சம்ஸ் நீங்கள் ஒரு 50 சம் மினிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் கூட எல்லாம் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 100 சம் வச்சுக்கோங்களேன். 100 சம்ஸ் வந்து ரேஷியன் ப்ரொபோர்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 5 மணி வரைக்கும் பார்க்குறீங்க. 5:1க்கு நீங்கள் ரேஷியன் ப்ரொபோர்ஷனில் ஒரு 2-3 ஸ்டெப்பு கிராஸ் ஆகிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ வேறு எந்ததுமே பார்க்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நீ காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு அதே சப்ஜெக்ட் தான் கிடையாது, மாற்றவே கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும். ஸோ 10 to 5 ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு 5:1க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேஷியன் ப்ரொபோர்ஷன் நீங்கள் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சாப்டராக எடுத்துக்கணும். 5 பேரை சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒவ்வொரு சாப்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பெர்மனன்ட் ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக ஆப்டிடியூடு வந்து இல்லாமல் வந்து எந்த கொஸ்டின்ஸுமே இருக்காது. சாதாரண ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் படித்த பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து திடீர்னு பார்த்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தார். அவங்களால வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தபோது சார் நான் டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர்ஸ் லிமிட்டஸ் அதில் வந்து நான் வந்து எனக்கு ஜாப் கிடைச்சி சார், அதில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ எப்போ ஆஃபர் பண்ணாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு டைத்து சொல்லிட்டு ஸோ முழுக்க நம்ம ஆப்டிடியூட் தான் சார் இருந்துச்சு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 65,000 வரை சேலரி வாங்கிட்டு இருக்கேன். சரியா? அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அவர் சொன்ன விஷயம் ஆப்டிடியூட் என்றைக்குமே வேஸ்ட் ஆகவே ஆகாது சார். ஸோ அதனால் அந்த ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th முடித்தோடனே என்கிட்ட வந்து கிளாஸ்க்கு வந்தாங்க. ஸோ வந்து அது மாதிரி ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எங்கள் ஆப்டிடியூட் எனக்கு மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரு டிகிரி பண்ணாதான்ப்பா இது கொஞ்சம் ஈஸியாக அப்டேட் பண்ணுறதுக்கு புரிகிறதுக்கோ இல்லை அதை பற்றி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் இப்போவே நான் அதை கற்றுக்கிறேன், நான் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் வந்து பண்ணுறத விட இப்போ ஸ்டார்டிங்கே அதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சின்சியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 12th முடிச்சு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாஸ் கொஸ்டின் கேட்குறதும் ஸோ அதை அப்டேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ஒரு யூஜி சாதாரண ஒரு டிகிரி பிஇ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎம்ல வந்து எம்பிஏ பண்ணாங்க. அதுக்கு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்லாம் கிட்டத்தட்ட அவங்க மும்பையில் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபாதர் வந்து என்ன சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி பேசிக்காக சார் நீங்கள் படித்த அந்த ஆப்டிடியூட் உங்களோட பேசிக் தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபர்தராக அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து எங்கேயோ போய் யூஸ் ஆகி அவங்க நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இன்றைக்கி எத்தனை பேர் அது பார்த்து பண்ண போகிறாங்களா? ஸோ இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அந்த எண்ணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு காரணம் தான். சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுற காலத்தில் இருந்துக்கும் இப்போ உள்ள ஆப்டிடியூடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கான்செப்ட்லாம் மாறல. இந்த பெர்சன்டேஜ் வந்து மாறல, அப்படி தான் இருந்துச்சு. இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாறவே இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் மாறவே இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன மாறி இருக்குன்னா கொஸ்டின் டைப் மாறி இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் டைப் மாறி இருக்கு. நான் வந்து ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதால இன்றைக்கி வந்து ஒரு கொஸ்டினாக சால்வ் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா காம்படிஷன் அந்தளவுக்கு கூட்டியிருக்கு. அதனால தான் ப்ரிலிமினரி மெயின் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேஜ் எல்லாம் பிரிச்சுலாம் எக்ஸாம் வச்சிருக்காங்க. பட் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ சிங்கிள் எக்ஸாம் கூடிய ப்ளஸ் இன்டர்வியூ கூட வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க 2 எக்ஸாமுக்கு பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ அப்படி பிரித்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் வந்து டஃப் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்து வந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கான்செப்ட் நம்ம நல்லா ஈஸியாக புரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ண கண்டிப்பாக ஆப்டிடியூடில் நல்ல ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கு வர முடியும். நான் சொன்ன விஷயம் தான் 10 to 5 ஒரு சாப்டர் எடுத்துக்கணும். 10 to 5 5 மெம்பர் மேலே இருக்கக்கூடாது. டெய்லி ஒவ்வொரு சாப்டராக எடுத்து மொத்தமாக 25 சாப்டர் தான் இருக்குது. அப்போ 25 சாப்டர் 25 நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஆப்டிடியூடில் நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது.
சரியா? இந்த ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த டேபிள்ஸ் அண்ட் இந்த டெய்லி ப்ரிப்பரேஷன் இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆப்டிடியூட் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகலைன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரியா? நெக்ஸ்ட்டு இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.